பிறக்கிறான், வாழ்கிறான், மரிக்கிறான். மரித்த பிறகு எங்கு செல்கிறான் என்ற கேள்வியின் விடையை நாடக வடிவில் பார்ப்போம். காட்சி 1. அப்பா, அனிதா, அம்மா அவருடைய வீட்டில். அனிதா, அனிதா, நீ ஏமா ஒரு மாதிரி இருக்க? தாத்தா செத்ததுல இருந்தே ஒரு சோகமா இருக்கியேம்மா. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஒன்றும் இல்லப்பா, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படி என்னதாம்மா யோசிச்சுட்டு இருக்க? அதுவாம்மா, மனுஷன் மறிக்காம இருக்க முடியுமா? அப்படி மறித்தாலும் அவனுடைய உயிர் எங்கே தான் போய் வாழும்? அது மாத்திரம் இல்லை, நிலா நட்சத்திரம் எல்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஆனால் மனுஷன் மாத்திரம் சில காலம் தோன்றி மறிச்சு போயிடுறான். அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா. இதெல்லாம் நான் யோசிச்சது இல்லம்மா. ஏதோ வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கம்மா. நீ சொல்றப்பதான் இதை பத்திலாம் எனக்கு யோசிக்கவே தோணுதுமா. இதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்காது அனிதா. நாளைக்கு உன் பர்த்டே இருக்கு, ட்ரெஸ் எடுத்து வை. எல்லாரும் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டுருக்கோல, வீட்டு வாசல் எடுத்து வச்சு பெருக்கிற வேலையை பாரு. போ போ. சரிம்மா. காட்சி 2. மறுநாள் அனிதாவின் பிறந்தநாள் விழாவிற்கு டீச்சர் வருகை. அனிதா, சாரி அனிதா, லேட் ஆயிடுச்சு. என்னோட கிஃப்ட். பரவாயில்ல டீச்சர், நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வாங்க வாங்க டீச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஏதோ நேற்று கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருந்தியேம்மா, டீச்சர் கிட்ட கேட்டு பாருமா, உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பார்க்கலாம். ஆமா டீச்சர், உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கணும் டீச்சர். கேளுமா டீச்சர். இந்த நிலா நட்சத்திரம் இவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புலாம் நிலைத்திருக்கு, ஆனா மனுஷன் மாத்திரம் நிலைத்திருக்க முடியல. மரணத்துக்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கை இருக்குதா? கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுமா. நீ சொல்றத பத்தி நானும் யோசிச்சிருக்கமா, ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிவியல், கணக்கு தாம்மா. இதை பத்தி கேட்கணும்னா என்னை விட அதிகமா படிச்சவங்க இல்ல விஞ்ஞானிங்க அவங்க கிட்ட கேட்டு பார்த்தா தெரியுமா. சரிங்க டீச்சர், நான் எங்க வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு சயின்டிஸ்ட் ஆண்டி இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா நான் இதை பத்தி கேட்குறேன் டீச்சர். சரி அனிதா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஓகே டீச்சர். சயின்டிஸ்ட் கிளாரா வருகை. ஹாப்பி பர்த்டே அனிதா. சாரி லேட்டா வந்ததுக்கு. தேங்க்ஸ் ஆண்டி, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டி. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி நான் கேட்கணும், எனக்கு பதில் சொல்றீங்களா? சொல்லுமா. ஆண்டி, நீங்க எவ்வளவோ ஆராய்ச்சி பண்றீங்க, அதுல மனுஷன் மறிக்காம இருக்கிற கிரகத்தை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஆண்டி? இல்ல உலக அளவுல நடக்கிற அந்த ஆராய்ச்சியாவது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுக்காக தான்மா நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுக்கே போனாரு. அங்க தண்ணியுமே இல்ல, காற்றுமே இல்ல. இதே போல பல கிரகங்களுக்கு கருவிகள் அமைச்சு மனுஷங்கள் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு பார்த்திருக்காங்க. ஆனா எந்த கிரகத்திலயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்ல. அப்படி ஒரு கிரகம் இருந்திருந்தா மறிக்கக்கூடிய வயதுல 60-70 வயதிலே அவங்களை அங்க அமைச்சு வச்சிருப்பாங்க. வேற எந்த பக்தி வழியிலாவது உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? நான் நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன், ஆனா அப்படி எதுவும் இல்லம்மா. மனுஷனா உண்டாக்கி மனுஷனா வழிபடுறத பார்த்திருக்கேன். புத்த மதத்துல பார்த்தனா மனுஷன் ஏன் மறிக்கிறான்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி இறந்துதான் போயிருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். அதுல விண்ணிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து இங்க மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்காரு. அவரை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஆனா அந்த புத்தகத்தை உன்கிட்ட கொடுக்குறேன், அதை வேணா நீ படிச்சு பாருமா. எனக்கு அந்த புத்தகம் இப்பவே கிடைக்குமா ஆண்டி? கண்டிப்பாமா. இதுதான் அந்த புத்தகம், இது பைபிள், இதை படிச்சு பாருமா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அனிதா பைபிளை வாங்கி படிக்க தொடங்குகிறாள். பல மணி நேரம் படித்த பிறகு தூங்குகிறாள். அனிதாவின் கனவில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியும் பரலோக நற்செய்தி பற்றியும் அவளுக்கு அறிவிக்கப்படுகிறது. காட்சி 3. அனிதாவின் கனவில் தோன்றும் காட்சிகள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இவர் உலக இரட்சகர், தேவ மகன், சகலத்தையும் படைத்தவர், மனித உருவம் எடுத்து மனிதனை மீட்க போகிறவர். ஒரு நபர் மரித்திருக்கிறார். அருகில் அந்த நபரின் அம்மா அழுது கொண்டிருக்கிறாள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. சீராட்டி பாராட்டி என் பையனை வளர்த்தனே,
என்னை விட்டு போயிட்டானே. இனிமேல் நான் என்ன செய்வேன் தெரியலையே கடவுளே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐயா, எனக்கு இருந்தது ஒரே மகையா, அவனும் என்னை விட்டு போயிட்டான்யா. நான் என்ன பண்றதே தெரியலையா. ஜீவனை பெற்று எழுந்திரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஐயோ, இயேசுநாதர் தான் உண்மையான தெய்வம். மரணத்திற்கு பிறகுதான் எத்தனையோ நிரந்தரமான வாழ்வு இருக்கிறது. இதை நான் மரணத்திற்கு அப்புறம் தான் பார்த்து உணர்ந்தேன். இது அனைத்துக்கும் இயேசுநாதர் தான் வழி. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கோ வெளிச்சம் உதித்தது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த உலகம் நிலையற்றது. இந்த உலகம் சதம் என்று சொல்லி ஏமாறாதீர்கள். உங்களுக்காக அழியாத ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது. ஐயா இயேசுவே, நான் இந்த ஊரின் மிகுந்த ஐஸ்வர்யவான். எனக்கும் அந்த பரலோகத்தில் இடம் வேண்டும். பரலோக ராஜ்யத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. ஆனால் இந்த உலகத்தின் மீதும் இந்த உலகத்தின் பணம் பொருளின் மீதும் ஆசை வைப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. ஒட்டகமானது ஊசியின் காதில் கூட நுழைந்துவிடும். ஆனால் ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வா. இந்த உலகம்தான் சொந்தம் என்று நினைப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. என்னை பின்பற்றி மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. காட்சி 4. அனிதா மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறாள். அவள் தன் கனவில் கண்ட சொப்பனங்களை குறித்து தன் அம்மாவிடம் கூறினாள். அம்மா அம்மா சொல்லுமா. அம்மா, என்னுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சுமா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நேற்று நைட்டு ஏசப்பா என் கனவுல வந்தாருமா. என்னுடைய எல்லா கேள்விக்கும் அவர் பதில் தந்தாருமா. அது மட்டும் இல்லை, கடவுள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. மனுஷனுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்றும் மரணத்திற்கு பின்பு பரலோக வாழ்க்கை இருக்குது என்று எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா நம்ம வேற பக்தியில இருக்கோமே, நம்ம எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வது? அப்படிலாம் இல்லைம்மா. மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையை தெரிந்து கொள்வதும் அந்த உண்மையை தெரிந்து கொள்ள நடப்பதும் தான் நம்மளுடைய எதிர்காலம் அடங்கியிருக்குதுமா. ஜாதி மதம் கொள்கை இவையெல்லாம் மனுஷன் உண்டாக்கினது. இது ஒரு பிரயோஜனமோ இல்லை. சூரியன் சந்திரன் நிலா தண்ணீர் எப்படி எல்லாமே மனுஷனுக்கு தேவையோ அது போலதான் ஏசு கிறிஸ்து எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் தேவைமா. ஏசப்பா இல்லாமல் மறுவாழ்வு கிடையாது. ஒரே நைட்ல உனக்குள்ள இவ்வளவு ஒரு மாற்றமா? ஆமாம்மா, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா மனுஷனை தேடி வந்தது இயேசுதான். என்னை தேடி வந்ததும் அந்த இயேசுதான். இதை பற்றி தெரியாத என்னுடைய நண்பர்களுக்கும் டீச்சருக்கும் கிளாரா ஆண்டிக்கும் இதை பத்தி நான் சொல்ல போறேம்மா. அம்மா, ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும்னா இனிமே நான் சர்ச்சுக்கு போக போறேம்மா. சரிம்மா, நானும் உன்னோட வரேன். என்ன மாதிரி இந்த நாடகம் பார்க்கிற உங்களுக்கும் மனுஷன் மரித்த பிறகு எங்கே செல்கிறான் என்ற கேள்வி இருக்கும். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்துக்கொண்டு பின்பற்றினால் அழியாத ராஜ்யமாக பரலோகத்தில் பிரவேசிப்பீர்கள்.